அக்ஷரம் இருக்கிற லட்சத்தை வித்தி உணரு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஹே சௌமிய, உபனிஷத் வேத்திய மகான் அஸ்திர ரூபம். உபனிஷத்தினால் தெரிஞ்சிக்க வேண்டிய பெரிய அஸ்திரமாக இருக்குண்டானா தனுஷுன்னு இருக்கின்றது. அஸ்திர ரூப தனுஷ் லேக்கர் உபனிஷத்து இருக்கின்றானா மகா அஸ்திரமாக இருக்கின்ற தனுஷை எடுத்துட்டு லேக்கர் புஷ்பர் உபாசனா துவாரா தீஷ்ணகியா, அந்த உபாசனம் இருக்கின்றதுனா தீஷ்ணம் பண்ணணும் சொல்கிறார். அதாவது குருபதிஷ்டமான மந்திரத்தை திரும்பி திரும்பி நினச்சி பார்த்து அது அந்த உபனிஷத்துன்னு இருக்கின்றாங்க தனுஷா வச்சுண்டு அந்த உபாசனம் இருக்கின்றது, அது உணர்றதுன்னு இருக்கின்றதில் ஸ்ரத்த வச்சு அது தீஷ்ணம் பண்ணி தீஷ்ணகியா பானு சட்டா எப்படி அது அந்த உபாசனத்தை சுத்தம் பண்ணி எப்படி லட்சியத்தை கரெக்டாக குறி வச்சு இழுக்கிறையோ அதுபோல் அவர் फिर उसे खींच कर वह भावानुगत चित्त से उस அந்த பாவனாகதமான சித்தத்தோட எப்படி லட்சியத்தை புழக்கிறையோ ஒரு பானமானது அதுபோல் உபாசனம் இருக்கின்றதுனால பரமாத்மாவை உணர்ந்து இருக்கின்றது பண்ண जिससे अक्षर रूप लक्ष्य का ही वेदन करते हैं. அந்த அக்ஷரத்தை தான் நம்ம உடைக்கிறோம். அக்ஷரத்தை உடைக்கிறேன்னா அக்ஷரத்துக்கு மேலான பொசிஷனில் நம்ம வந்துக்கிறோம் அர்த்தம். धनुगृहीतोपनिषदं महास्त्रम शरम जुबासा निषेधம் संदயிதா. शरम जुबासा உபாசனம் இருக்கின்ற शரமா இருக்கணுண்டு நான் அக்ஷரம் இருக்கிற பிரம்மத்தை அடைகிறேன்னு சொல்கிறேன். शरम जुबासा निषेधம் संदயிதா आयाम्यतद् भावगतयन चेतसा लक्ष्यन्तदेवाश सोमं. அந்த லட்சம் இருக்கிற சோமம் தெரிஞ்சுட்டு आयाम्यतद् भावगतयन चेतसा लक्ष्यन्तदेवाश सोमं. वेदन के लिए ग्रहण किए जाने वाले धनुषादि का स्पष्टीकरण தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி இருக்குந்தானா கிரகிச்சிக்க வேண்டியதுனானா உடைக்கிறதுக்கு அக்ஷர பிரம்மத்தை உடைக்கிறது தெரிஞ்சிக்க வேண்டியதுனானா தனுஷாதிக்கா ஸ்பஷ்டீகரணம். அந்த தனுஷுன்னு இருக்குன்னு என்ன ஸ்பஷ்டப்படுத்துகிற எதுக்கும் தனுஷாதி எது சொல்லப்பட்டதோ அது சொல்கிறேன். பிரணவோதனு சரோஹியாத்மா. பிரணவன் இருக்கின்றா தனுஷுன்னு இருக்கின்றது, சரம் இருக்கின்றது தான் ஆத்மான்னு இருக்கின்றது. ஜீவாத்மான்னு இருக்கின்ற பரமாத்மா தான் லட்சியமாக வச்சுருக்கணும். பிரணவன் இருக்கின்ற ஓன்னு இருக்குன்னான ஓன்னு இருக்குன்னான பிரணவன் சொல்லும்போது ஓன்னு இருக்கிறத சொல்கிறதால எங்கள் விஷயம் திரிகாலமாக உச்சரிக்கிறது, ஏகாலமாக உச்சரிக்கிறது, திமாத்திரமாக உச்சரிக்கிறது, ஒரு மாத்திரையில் உச்சரிக்கிறது, ரெண்டு மாத்திரை வச்சு 3 மாத்திரை உச்சரிக்கிறது பிரச்சனை வருஷத்து சொல்கிறேன். அதுக்கு இந்த பலன் இருக்குது வேறு சொல்கிறேன். அது அபூர்வத்துக்காக. ஆனால் என்ன இருக்குது அவகதின்னு இருக்கின்ற இங்கே ஓங்காரம் இருக்கின்ற சகல உபனிஷத்தும் ஓங்காரம் தான். சகல உபனிஷத்து வேத்தியமாக இருக்கின்ற ஓங்காரம் தான். பூர்வசி வாயதாத்திஸ்ரோ வியாகிருதையா தாசாம் ஹஸ்மேதான் சதுர்த்தி மகாஜமசை பிரபேது. மகாஜமசம் இருக்கின்ற ருஷி தெரிஞ்சேன்னு சொல்லி பூர்வஸ்வாகம் பூமின்னு இருக்கின்ற சொர்க்கம் இருக்கின்றது, ஆகாசம் இருக்கின்றது. அப்போ அனைத்தையும் உணரக்கூடாது ஓங்காரம் இருக்கின்றது. ஓங்காரம் பிந்து சமயத்தில் நித்தியம் தியாகம் யோகி நான் சொல்லும்போது ஓங்காரம் பிந்துவாக இருக்குன்னு சொன்னால் அக்ரமாக இருக்குது, ஆராகிரமாக இருக்குன்னு அர்த்தம், ஏகமாக இருக்குன்னு அர்த்தம். ஓங்காரம் பிந்து சமயத்தில் நித்தியம் தியானம் நித்திய தியானம் யோகிகள் பண்ணுற காமதம் மோட்சம் தான் செய்வேன். காமத்தையும் கொடுக்குறது மோட்சத்தையும் கொடுக்குறது. அதாவது சமஸ்த காமனாகும்போது தான் மோட்சம் கொடுக்குறது. காமம் இருக்கும்போது காமத்திலே இருந்துட்டு இருக்கு. இது என்ன இருக்குது புண்ணு இருக்குதுன்னா அதை அடிச்சுக்கிட்டு தடவிண்டு வெளிக்குதுன்னு சொல்கிற போகிற எப்போ அது பிரச்சனைன்னு தெரிஞ்சுட்டு அதில் நிவர்த்தி பண்ணுறது. அப்போ தான் அந்த பிரச்சனையை நிவர்த்தி பண்ணுற மார்க்கம் தெரியும்போது தான் நம்ம ஏமாறாமல் இருக்குன்னு தெளிவாக தெரியும். இல்லைன்னா என்ன இருக்குது ஒரே வழியில் இல்லைன்னா இன்னொரு வழியில் ஏமாந்து இருக்குது. பிரணவோதன சரோஹி ஆத்மா. பிரணவன் இருக்கின்றது சரம் இருக்கின்ற ஆத்மா. பிரம்மாத்மா லட்சியம் வச்சதே பரமாத்மா இருக்கின்றதா லட்சியம். அப்பிரமத்தேன வேத்தவியம். பிரமாதம் இல்லாமல் உடைக்கணும். நமக்கு பிரமாதம் தான் இருக்குது, அதுதான் உடைக்க முடியாது. பரமாத்மா நமக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னு வந்தாச்சுனால நிர்விசேஷமாக இருக்குன்னா பரமாத்மா உணர்வுன்னு வந்தாச்சுனால அது ஆச்சரியவக்தா குசலோசிதீர ஆச்சரிய ஞாதா குசலாம்சிஷ்டான்னு சொல்லியிருக்கு. ஆச்சரியம் ஐயோ ஆச்சரியமாக பேசுகிறாரு. ஆச்சரியவக்தா குசலோசிதீரா தீர்னா இருக்குன்னு சொல்லு, குசல்னா இருக்குது சமர்த்தசாலியாக இருக்குன்னு சொல்லு. ஆச்சரிய ஞாதா குசலாம்சிஷ்டா ஞாதாவாக இருக்குன்னா குசலனா குருக்கிட்ட நல்லா அபியாசம் பண்ணியிருக்கு. இல்லைன்னா அவன் அதுக்கு ஞாதாவாக இருக்கவே முடியாதுன்னு அர்த்தம். ஆத்ம ஞானங்கிறது சுலபமானதே கிடையாது. பல பேர்
ஒன்றா எடுத்து அவஸ்தப்பட்டு பொறும்னு இருக்குதான அவஸ்தை வரும்போது அவனோட புண்ணிய பாவத்தினாலே புண்ணியத்தினுடைய ஆதிக்கத்தினாலே இந்த மாயிலிருந்து விடுபடுறதுக்கு இருக்குன்னா யோகா அவனுக்கு வந்ததுனால தான். அதனாலே அப்பிரமத்தேன வேத்தவியம் சரவத்தன்மையோ போகுது, அப்பிரமாதமாக உடைக்கணும். இல்லைன்னா சரம் போல என்ன இருக்கும், அதாவது எங்கேயோ விட்டாச்சுன்னா எங்கேயோ போய் விழு, எங்கேயோ இல்லை ஜீவாத்மா பரமாத்மாவில் இருக்கிற லட்சியத்தை போய் அது முடிக்கணும் அப்படின்றது தான் அதனுடைய லட்சியம். பிரணவ தனுஷ் பிரணவன் இருக்குன்னா தனுஷ் பிரணவா பகதி தான் நமக்கு என்ன இருக்குது பிரயோஜனம். மார்க்கத்தை சொல்கிறேன், தனுசு எப்படி பிரயோஜனமாக இருக்கும். சோபாதிக்கு பிராமணன் இருக்கு, இந்த உபாதியினால் நம்ம உச்சாரணம் பண்ணுறோம். அந்த அபகதி முடிஞ்சாச்சுன்னா அப்புறம் உச்சாரணம் இருக்கின்ற பண்ணது சரீரம் இருந்தால் தானே. ஆத்மா बाण है, आत्मा தான் அது பானமாக இருக்குது. அவர் பிரம்மா उसका लक्ष्य है, ஜீவாத்மா அது பரமாத்மா தான் லட்சியமாக இருக்குது. ஒவ்வொரு ஜீவனுக்கும் அந்த கோடு தான் அந்த ரியலாக இருக்குண்டானா ரியலிசம் அந்த ரியலாக இருக்குண்டானா பொசிஷனை உணர்றது தான். கஹா ஜாத்தான் சொல்லப்படுறது उसका सावधान ஒரு வேதன் करना चाहिए, क्षमया பொறுமையாக அதை தெரிஞ்சுக்கலாம். चाहिए और बाण के समान तन्मय हो जाना चाहिए. बाणத்தை போல என்ன இருக்குது, தன்மய பாவத்தை உள்ளுக்குள்ளே போகணும். அதி சூக்ஷ்மமாக சாஸ்திரம் சொல்கிறது. இந்த சூக்ஷ்மத்தை ஒன்றொன்னா நம்ம புரிஞ்சுண்டு போகும்போது தான் புரியறதே ரொம்ப கஷ்டம். சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு 20 வருஷமாக ஞான் பிரயத்னம் பண்ணிட்டு இருக்கு. எவ்வளோ புரிஞ்சிருக்குன்னு இருக்குன்றது, ஆத்மா அபகதிக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு இருக்குன்றது தெரிகிறது. அபியாசம் பண்ண தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாகும். இந்த உதயநாச்சாரிய சொன்ன போல புஷ்பத்தை கசக்க புஷ்பம் காணாமல் போகும். ஆனால் என்ன இருக்குது, சாஸ்திரத்தை கசக்க தான் இந்த சாஸ்திரம் தெளிவாக சத்பட்ச சதாம் பிரசர புரோத்போத பத்தோசோ விம்லானோ விமர்தன அமிர்த பிரசந்தி மத்திகபூ ஈஷஸ்தேஷ நிவேஷ பதவியே மிருங்காயமானம் சேதோமே ரமே தவிக்னமாசா நியாயபூசனாஞ்சலி இடத்துல மனசு ஜவானில் அர்ப்பணம் பண்ணியிருக்கு. அந்த சாஸ்திரம் தெரியாது. ஒரு சாஸ்திரம் பல சாஸ்திரமாக தெரிஞ்சிருக்குன்னு இதுலேருந்து தெரிகிறது. அந்யோன்ய சம்பந்தம். பிரணவோதன சரோஹி ஆத்மா பிரம்மத்தை லட்சியம். பிரணவம் இருக்கின்ற தனுஷா இருக்குது, சரம் இருக்கின்ற ஆத்மாவாக இருக்குது, ஜீவாத்மா பரமாத்மாவில் போய் சேர வேண்டியதான ஒரு இதாக இருக்குது. அது தன்னாலே செஞ்சால் தான் உண்டு. பிரணவோதன சரோஹி ஆத்மா பிரம்மத்தை லட்சியம் வச்சது அப்புறமத்தேன வேதம் பிரமாதம் இல்லாமல் அதை தெரிஞ்சுக்கணும். சரவத்தன்மையோகோ எப்படி சரம் லட்சிய மார்க்கமாக இருக்கோ, அது ஜீவன் இருக்கின்றது லட்சிய மார்க்கமாக இருக்கா தான் தன்னை போய் அடையிறதுன்னு இருக்கின்றது தான் அங்கே லட்சியாத்மகமாக இருக்கின்றது. பிரணவோதன சரோஹியாத்மா பிரம்மத்தை லட்சியம் வச்சது அப்பிரமத்தேன வேதம் சர்வத்தன்மையோகவேதம் மந்திரம். அடுத்தது ஆத்மசாட்சாத்காரக்கு लिए पुनः विधि. ஆத்மசாட்சாத்காரம் பண்ணதுக்கு இருக்குன்னா அடுத்ததான விதியை சொல்கிறேன். அக்ஷரஸ்யைவ துர்லட்சியத்வா புனः அக்ஷரம் இருக்கிறது துர்லட்சியமாக இருக்குன்னு சொல்கிறேன். புனர்வச்சனம் சுலக்ஷணார்த்தம். திரும்பவும் அது இதுக்கு சொல்கிறேன்னா அண்ணான்னா லட்சணம் தெரியணும். அசாதாரண தர்மவச்சனம் இருந்தால் தான் இதை தான் குறிப்பிடுறதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். எஸ்மின் ஜோ பிருத்திவி அந்தரீஷஞ்சா, இதில் தான் இந்த பிருத்திவி இருக்குது, இதில் இந்த அந்தரீஷம் இருக்குது. எஸ்மின் ஜோ பிருத்திவி அந்தரீஷஞ்ச ஓதம் மனஹா குறுக்கும் இருக்குமா மனசு இருக்கோ. எஸ்மின் ஜோ எதில் சொர்க்கம் இருக்குது, பிருத்திவி எதில் இருக்குது, அந்தரீஷம் எதில் இருக்குது, அது தஹர வித்தியெல்லாம் சொல்கிறேன். தஹர அஸ்மின் அந்தராகாசஸ்மே அந்த தனேஷம் தத்வா விஜிஜ்ஞாசிதவ்யம், அது தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். அங்கே சொர்க்காதிகளை இருக்கிறா தான் சொல்லியிருக்கு. எதில் பரமாத்மா. எஸ்மின் ஜோ பிருத்திவி அந்தரீஷம், எதில் பிருத்திவி இருக்குது அந்தரீஷம் இருக்குது. ஓதம் மனஹா மனசு குறுக்கும் விளக்கமாக இருக்குது. மனசை ஒரு கொல்லிக்கட்டையில் கயிறு கட்டி எரியிற கொல்லிக்கட்டை கயிறு கட்டி சுற்றினா எப்படி ரவுண்டாக சுற்றுமோ அதுபோல் அது சரீரம் பூரா வேவிச்சு அந்தந்த கயிறத்தை உடனே அது தெளிவுபடுத்திடுறது. ஓதம் மனசா பிராணேச்ச சர்வைகி, அது எல்லா பிராணோடு சேர்ந்து, பிராணா இந்திரியங்களோடு சேர்ந்து சமயவேகம் ஜானதா அந்த ஒன்று தெரிய வைக்கிறது. இங்கே விஷயங்களை தெரிய வைக்கிறது மனசுன்னு இருக்கிற சுற்றி. ஆனால் ஒன்று தெரிய வைக்கிறதுன்னு இருக்குது, பரமாத்மாவை தெரிய வைக்கணும்னா அந்த மனசு தபசும் இருக்கின்ற இருக்கணும், ஏகாகிரமாக இருக்கணும். சமயவேகம் ஜானதா ஒன்றை தெரிஞ்சுக்கிறதுனாலே ஆத்மானம் அந்யாவாஜா, ஆத்மா இருக்கின்ற மற்ற வாக்குகள் எல்லாத்தையும் விட வேண்டியிருக்கு.
വിമുഞ്ച അന്യാവാച ജ്ഞാനതാത്മാനം അന്യാവാചോ വിമുഞ്ച അമൃതശേഷം ചെയ്തു മറ്റിരിക്കുന്ന വാക്കുകളെ വിട്ടുவிடு லௌகிகமான வாக்குகளை விட்டு இது மரணமற்ற தன்மைக்கு இல்லை அப்படி சொல்லியிருக்கு. எஸ்மிந்தியோ பிருத்திவீஜ அந்தரீஷம் எதில் எந்த பிருத்திவி அந்தரீஷம் இருக்கோ சொர்க்கம். எஸ்மிந்தியோ பிருத்திவீஜ அந்தரீஷம் ஓதம் மனச பிராணேஷ சர்வே குறுக்கும் விளக்கமாக மனசுன்னு இருக்க பிராணோட சேர்ந்து சர்வே தமை வேகம் எல்லாத்தோட தமை வேகம் ஜானதா அந்த ஒன்று தெரிஞ்சுக்கிறதுனாலே ஆத்மா அந்நியவாஜா விஞ்சுதா ஆத்மா அது மற்ற வாக்குகளை விட்டுடு மொத்த சேஷ இது அந்நியவாஜா விஞ்சுதா அமர சேஷ சேது जिसमें दिलोग पृथ्वी எதுலேருந்து சொர்க்கலோக இருக்குது எதுலேருந்து பிருத்திவி இருக்குது எதுலேருந்து ஆகாசம் இருக்குது அவர் சம்பூர்ண प्राणों की सहित मन எல்லா प्राणों சேர்ந்துருக்க மனசு எங்கே இருக்கோ ஓதப்ரோதக குறுக்கும் விளக்கமாக இருக்குது उस एक आत्मा को ही जानो அந்த ஒரு ஆத்மாவை தெரிஞ்சுக்கு அவர் सब बातों को छोड़ दो माके எல்லாத்தையும் விட்டுடு यही अमृत मोक्ष प्राप्ति का सेतु है இதுதான் मोक्ष प्राप्ति இருக்குன்னா அணையாக இருக்கு சாதன சேதுன்னா அணா சாதனம் சாதனம் சாத்தியம் சாதனத்தை நம்ம சாதிக்க வேண்டியது. ஓங்கார ரூபச பிரம்மச்சிந்தன் அடுத்ததாக ஓங்கார ரூபத்தினால் பிரம்மச்சிந்தனம் இருக்கின்றது. அது இருக்கின்றது 6ஆம் ஸ்லோகம் 2ஆம் அத்தியாயத்தில் 2ஆம் பாகத்தை அது அப்புறமா சொல்லுவோம்.